உப்புமாவை கிண்டி வையடி பள்ளி போட்டு காட்டுது. அதேதான்டா ஏமாதா தியேட்டர் எல்லாம் போக ஐயா என்னன்ற என்ன இல்லையா அதான் பருண்டா சொல்றா. ஏய் 6 மாசம் கூத்தாடுவேன். 6 மாசம் கூத்தாடுவா. 6 மாசம் டூர் பஸ் ஓட்ட போடுவா. ஓ டூர் பஸ். ஆமா. ஓஹோ ஓ அந்த வேன்ல கரும்பேத்த புடு 6 மாசம். உலகத்துல வேன்ல போய் எவ்வளவு கரும்பேத்த போனா கண்டாட்டி 6 மாசம் கூத்தாடு 6 மாசம் டூர் பஸ் ஓடுவா. டூர் பஸ் ஓட்டுவா. என்ன பஸ்? ஓ என்ன பஸ்? திருவண்ணாமலை ஓம் சக்திக்கு மேல் மருத்துவ ஓம் சக்திக்கு டூர் பஸ் ஓடுறா. ஓ ஓம் சக்திக்கு போற பஸ். ரோட்லயே போவாத ஓடுற பஸ். ஏன் மேல தான் பார்க்குமா? கம்பேடி புளிய மரம் பாலம் கீழே நான் ஓடுற பஸ். பின்ன ஓம் சக்தி ஒரு பாட்டு போனா மஜா மஜாவா மஜா மஜா பாட்டு பணம் சோறுனா என் ஊர்ல பக்கத்து ஊர் 50 கிராமம். ஆமா கரெக்டா 80 டிக்கெட் ஏறிச்சு. 60 வயசான கேள்விங்க. 60 வயசான கேள்விங்க. 20 பேரு குர்சத்தி 10 மணிக்கு பஸ் நிறுத்தினேன். ஏறத்துக்கு 12 மணி ஆச்சு. 9 நாள் வருதம் 8 நாள் பஸ் ஏறாங்க. 9ஆம் நாள் போய் அங்க போய் இரும்பி கட்டணும். பாட்டு போட்டேன் சும்மா பஸ் ஏறிச்சுக்கு பாரு திண்டிவாட வரைக்கும் எகுரி குதிக்குது. எப்படி குதிக்குது? ஓம் சக்தி இப்படி பாடி ஆடி வராங்க. தகரத்தை ஓட்டிக்குதுங்க. வயசானுக்கு என்ன பண்ணும்? எப்பா டிரைவரே எப்பா டிரைவரே வாங்கிட்டு கேக்குது வந்து கேக்குது இப்படி நீட்டுது. ஒண்ணு புரியல. ஓ கேக்கு மூத்திரம் அடிச்சு சாடுது. அப்படியே திண்டி வடக்குதாடே நாட்டார் பார்க்கலாம். ஆமா அங்க போய் ஓரம் கட்டினேன். ஒண்ணு கூட வண்டியில இல்ல. ஓடி போச்சு. அதுக்கு அது சாமி தான் வந்து குதிய நானே அடிச்சிருக்கேன். அது அதுக்கு மூத்திரம் ஒரு யாருக்கு தெரியாது. பஸ் சத்தத்துல மூத்திர டிரைவர் நிறுத்த சொல்லி அடிக்குது. யாரையும் போய் வச்சுக்கு பாரு பையா அங்க யாரும் தாண்டா பையா மேல் மருத்துவ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் குதிக்குதுங்க. இறங்கிச்சுங்க. ஒரு சத்தி டோக்கன் வாங்க போயிட்டாங்க. சுட்டல வாங்கி தின்னது அது நல்லா குதிக்குது. டோக்கன் வாங்கி போச்சுங்க. சாமி பாக்கணுமே ஆறு அது குஷின்னு போகுதுங்க. விட்டோம்ல எம்மா வாங்க போறாங்க. சத்தி அப்படி போகுதுங்க. போயிட்டு திருப்படி சத்திரா ஒரு தேங்காய் ஓடிக்கிறாங்க. தேங்காய் ஓடிச்சிட்டு ரெண்டாவது எப்படி போகுதுங்க? ஓம் சத்தி அவங்க போச்சு பாரு. சாமி கிட்ட போய் எப்படி போகுது? வயசான ஓம் சத்தி அஸ்தி போடுறான். கமிட்டி சாமி கிட்ட போவா இங்கதான் குதி கிட்ட போவா அஸ்தி போடா. சாமி பாத்துட்டு அன்னதானம் சாப்பிட போது பாரு. ஒரு கேள்வி கை பிடிச்சு ஆமா நான் என்ன பண்ணுவேன்? பள்ளியில என்ன படுத்து இட்டு போய் பஸ்ல உட்கார வச்சுன பையா அந்த மேல்மருவத்து மயிலம் போறோம் பாரு. மயிலம் போகும்போது ஒண்ணு கூட டான்ஸ் ஆடல. அது பார்த்தா அது வாய போந்து அடிச்சுட்டு மாயுதுங்களே. அது வரைக்கும் மேல்மருவத்தை சாமி பார்த்துட்டு பஸ் இறந்துட்டான். ஜம்பி நிறுத்துற வரைக்கும் எங்கதான் போறோம் எங்கதான் வரணும் ஒண்ணு கூட தெரியல. அப்ப கூட கேள்வி மூத்திரம் கூட இப்படி யாரும் அதான் வாய பொந்துக்குச்சா. போய் பஸ் விட்டு யாருன்னு ஒண்ணு பையன் மரம் நல்லா அந்த கை மாட்ட போட்டுச்சுடா. கை மாட்ட அதெல்லாம் வருது. கம்மியாட்டு என்ன வயசு நினைக்கிறேன்? என்ன வயசு? சாதாரண வயசு தான். என்ன 17 வயசு. 17 வயசு அதான் 17 வயசு கம்மியாட்டு அடிக்காதா கம்மியாட்டி அடிக்காதா அடிப்பே அடிக்க மாட்டான். அப்ப கீழே போடு
இதோட 10 மணி இருந்து இது வரைக்கும் 1400 ரூபாய் கொடுத்துக்கிறான். யாரு வேற ஆளுக்கு போய் சொல்ற கம்மி எடுத்து அம்மா பேர் சார்ஜ் தானே தானே ஒத்தை வச்சு ஏ மல்லிகா வாடியா மண்ணு பீராயிக்கிறா பாட்டு 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 அடியே மந்திரி வர சக்காத்துல புள்ள பண்றாங்க மந்தியா மந்தி கோருங்க மந்தியா அண்ணா மலை காட்டுகிற மந்தி கோருங்க சிறந்தாழ்ந்த வணக்கம் வணக்கம்மா சாய்க்குங்கா தந்தை ஆமா பிரம்ம சத்திரிய வைசிய சூஸ்தா என்று சொல்லக்கூடிய 4 வர்ணத்தார் வந்ததுக்கு போது லட்சுமி கடச்சரம் புதிய சபைக்கு வந்த போது என்னோட விளக்கம் கூட தெரிவிக்கிறேன். நீ சொல்றியா என்னடா இது அநியாயமா இருக்குது?
வெக்கமா பண்ணி விட்டுது. நாகலோக நாகலோகத்தை ஆடக்கூடிய நாகராஜனுடைய மகள் நாகக்கண்ணி. நாகக்கண்ணி அப்படி இருந்தாலும் உங்க அக்கா ஒரு படி வச்சுருங்க. ஏமா சுயத்தர ஏமா உங்க அக்கா நாகாடி யாரு போற மாப்பிள்ள உக்காரி உக்காரி உக்கார் அடியமா இவனுக்கு தாலி அறக்க மாட்டேங்குது. உக்கார் அடியே என் அக்கா வரும். உங்க அக்கா வந்துக்கிறா. இப்பதான் 2வது வயசுக்கு வந்து கம்மியாடி வயசுக்கு வந்துடா. அரும்பு மல்லிகை கரம்பரத்தினம் மல்லிகை முல்லை சொல்லக்கூடிய பலவிதமான மலர்களை கொண்டு வந்து பாதத்திலே குவித்து உனது தங்கையாக விளங்கக்கூடிய நாகக்கண்ணி அணிக வந்தனக்கா. அநேக சேமத்தோட வாழ்ந்திருப்பா. எழுந்தும் தங்கா பாடம் பணிந்த ரெண்டு பேருமே உங்க வீட்டுக்காரர் வந்துக்கிறாங்க. உங்க வீட்டுக்காரங்க தீடி கொடுக்குறாங்க. ஆமா நம்ம ஒருத்த உனக்கு காயம் உட்கார முடியே. நீதான் எடுத்து போடுறான். வாயத்தோற என்ன பண்ணுவோம். சுடுகாட்டுல சூரிய எல்லாம் அடிவாங்க. ஐயா வெற்றி வீரா வீர வீரா விஜய காண்டிபமும் அனைவருக்கு உன் இணையாடி உன்னுடைய பாதத்திற்கு நடிகாவாதம் அவனா பண்ற பாருங்க. என் பாவாடிக்கு நீங்க புது பாவாடி வாங்கி தரணும் அப்படின்னு பாதாரம் இந்த கமல்களுக்கு அடியால் பன்னீரால் கழுவி பட்டால் இழுபட்டி பண்டிகை முல்லை கோந்து வந்தாலும் என்று சொல்லக்கூடிய பலவித மலரை பறித்து உன் பாதத்தை சேவிக்கின்றேன் சுவாமி. சுகமா வாழ்ந்திருப்பேன். உன் வீட்டுக்காரர் எல்லாமே கழுவேன். ஆனா உன் வீட்டுக்காரர் சூட்டு வைக்க மாட்டான். என்னடா தேட பசங்க காலில் அடிக்கிறீங்க. போயா உண்டை அது வந்து
இப்படி கட்டளை பார்க்கலாமா? யாரோ தள்ளுபடியா தம்பி நீனோடி காலம் நீ வாழ ஆசை. எப்படி தம்பி? நீனோடி காலம் நீ வாழ ஆசை. எப்படி மனைவி வந்திருக்க சுபத்திர நாகக்கணி அப்படியே நீனோடி காலம் நீங்களும் இருவரும் வாழ கடவுள். உன்னை இன்றைய தினத்தில் நான் எதற்காக அழைத்தேன் என்றால் அதோ பஞ்ச கல்யாணி குதிரை அதோ கொண்டு வந்திருக்கிறேன் இருக்குது அல்லவா? இதை எடுத்து இந்த நாடு அனைத்து நாடும் சென்று நீயோ பொன் பொருள் பொக்கிஷம் அனைத்தையும் திரட்டி வர வேண்டும். அஸ்வமேத யாகம். அசுமதி யாகம் எதற்காக என்றால் இந்த யாகத்தை நம்ம செய்யலாம். அதனுடைய வழிமுறை செய்தாலும் நம்ம செய்ய முடியும். அதற்காக நம்மளுடைய குலகுருவாக வரக்கூடிய மாமாவை அழைத்து கோபாலகனை அழைத்து அது விலை கேட்டால் கோபாலகண்ணா கோபியர் கொஞ்சம் ராமனா கோபியர் கொஞ்சம் ராமனா கோபாலகண்ணா கோபியர் கொஞ்சம் ராமனா பத்திரி பாஜாலு மாமா கோபாலகன் அழைக்க இதோ கோபால கண்ணை தருப்பா
புட்டு புட்டு வை. துதிகொண்ட